இது தேங்காய் சட்னி மாதிரி தெரியுது இல்லையாங்க, ஆனால் தேங்காய் சட்னி கிடையாது. தேங்காய் சட்னி விட சூப்பராக இருக்கும். ஆனால் தேங்காய் இல்லாமல் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டையில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு 1 கப்பு பொட்டுக்கடலை, இது வந்து 2 பேருக்கான அளவு தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். எண்ணெயில் லைட்டாக கொஞ்சம் வறுத்துட்டு, கருப்பாகாமல் லைட்டாக வறுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரியும், கொஞ்சம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, 1 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு இதையும் மறுபடியும் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பொட்டுக்கல்லையும் அது கூடயே போட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஆறுனப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சம் கடுகும், வெள்ளுளுந்து பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. தாளித்து கொட்டிட்டா தேங்காய் சட்னி விட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.